தமிழ்நாட்டின் முதல்வர் விஜய் அவர்கள் தன்னுடைய மனநிலையை இரும்பு மாதிரி உறுதியா வச்சிருக்கதாகவும், தேவையில்லாம செய்தியாளர்கள் பொதுவெளியில செய்தியாளர்கள் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு பதில் சொல்லாம தவிர்த்து வருவதாகவும், இதையத்தான் நம்ம இந்திய நாட்டின் பிரதமரான மோடிஜி அவர்கள் செஞ்சுக்கிட்டு வராரு. தேவையில்லாத கேள்விகள் பதில் சொல்லி அதனால சில பிரச்சனைகள் வரும். அதனால அதுல ஃபோக்கஸ் வேணாம் அப்படிங்கிற அடிப்படையில் தான் இந்த இரண்டு மிகப்பெரிய தலைவர்கள் பொது வெளியில செய்தியாளர்கள் சந்திக்கிறத தவிர்த்துட்டு பிரச்சனைகள் மாட்டிக்கொள்ள விரும்பாதவர்கள் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த தமிழ்நாட்டின் பிரபல குற்றவியல் வழக்கறிஞர் தமிழ்வேந்தன் அவர்கள் ஒரு சில பேட்டியில் சொல்லியிருக்காரு. அதுல அவர் நிறைய விஷயம் சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம இப்ப நிறைய விஷயங்கள் என்ன வந்துன்னா, இப்போ பிப்ரவரி மாசம் சொல்றதுக்காக கடந்த சில மாதங்களாவே விஜய் அவர்களை தனிப்பட்ட முறையில விமர்சனம் பண்ணாலும் அவர் டென்ஷன் ஆவார்னு சொல்லி அவருடைய மனைவி சங்கீதா மற்றும் இவருடைய முதல்வர் அவர்களுடைய விவாகரத்து சம்பந்தப்பட்ட விஷயங்களை சொல்லியே ரொம்ப பேர் அரசியல் பண்ணிட்டு வந்தாங்க. ஆனால் இப்போ 2 நாட்களுக்கு முன்னாடி விஜய் அவர்களுடைய மனைவி முதல்வர் விஜய் அவர்களுடைய மனைவியான சங்கீதா அவர்கள் இல்ல நான் விவாகரத்து பெற விரும்பவில்லை அப்படின்னு சொல்லி நான் கொடுத்த வழக்கை நான் வாபஸ் வாங்கி கொள்கிறேன் அப்படிங்கிற விஷயத்தின் மூலமா கிட்டத்தட்ட முதல்வர் விஜய் அவர்களுடைய விவாகரத்து வழக்குல ஒரு முற்றுப்புள்ளி வச்சுட்டாங்க அவருடைய மனைவி சங்கீதா அவர்கள். இப்போ இனிமேல் இந்த விஷயத்தை யாரும் கையில எடுக்க முடியாத அளவுக்கு இன்னொரு விஷயம் என்னன்னா, கூடி சீக்கிரம் போயஸ் கார்டன்ல இருக்கக்கூடிய ஜெயலலிதா வசித்தாங்க இல்லையா, அந்த பங்களாவை விஜய் அவர்கள் வாங்க போறதாவோ அதற்கான பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்காங்க. ஏன்னு தெரியுமா, இப்ப ஜெயலலிதா அவர்கள் போயஸ் கார்டன்ல வசித்து வந்த அந்த மிகப்பெரிய வீடு பங்களா இப்ப தீபா இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய ரிலேட்டிவான ஜெயலலிதா அம்மையாருடைய ரிலேட்டிவான தீபா அவர்கள்ட்ட அதோட உரிமை இருக்கு. அதனால பேச்சுவார்த்தை நடந்துட்டு கூடிய சீக்கிரம் போயஸ் கார்டனுக்கு விஜய் அவர்கள் அவங்களுடைய குடும்பம், அதாவது அவங்களுடைய மனைவி சங்கீதா மற்றும் பையன் சஞ்சய் அவங்களுடைய மகள் இவங்களோட வந்துட்டாங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு குடும்பமா சந்தோஷமா சேர்ந்து வாழக்கூடிய ஒரு சூழ்நிலை அமைய போகுதுங்கிற விஷயத்தையும் அவர் சொல்லியிருக்காரு. குறிப்பா இந்த மாதிரி விஷயம் ஏன் அமைய போறது அப்படிங்கிற விஷயத்துக்கு முக்கியமான காரணம், அதாவது விஜய் அவர்களும் அவங்களுடைய மனைவி சங்கீதாவும் சேர்ந்து வாழ்றதுக்கு முக்கியமான காரணம் யாருன்னா அவருடைய மகனான சஞ்சய் தான். சமீபத்துல பேட்டி கொடுத்தப்போ, ஏன்னா அவர் இயக்கத்துல வெளிவரக்கூடிய சிக்மா திரைப்படம் அதை பற்றிய ப்ரொமோஷன் நிகழ்ச்சியில பேட்டி கொடுக்குறப்ப சஞ்சய் அழகா அவங்க அப்பா மேல இருக்கக்கூடிய ஒரு மரியாதை எல்லாம் சேர்ந்து வாழ வேண்டும் அப்படிங்கிற அடிப்படையில் நிறைய விஷயம் பேசுனாரு. அது மட்டும் இல்லாம திரைக்கு பின்னால் இந்த திரைத்துறைக்கு பின்னால அவங்க அம்மாட்ட சொல்லி எல்லாம் சேர்ந்து வாழலாமா, நீங்க நம்ம அப்பா அதுக்கப்புறம் தங்கச்சி அப்படிங்கிற மாதிரி ஒரு சந்தோஷமான வாழ்க்கை வாழலாம், அதுவும் அவருக்கு பாதுகாப்பு தரக்கூடிய விஷயம். அதாவது பாத்தீங்கன்னா இப்ப பல தலைவர்கள் அவங்களுடைய வாழ்க்கையில நல்லா ஒரு மிகப்பெரிய ஒரு ஆளுமையா இருக்க. இப்போ ஏதாவது அடிப்படையில் பாதுகாப்பு குறைபாடுன்னு அடிப்படையில் எதுனாலும் நடக்கலாம். அப்போ இவங்க தன்னுடைய குடும்பத்தை சார்ந்தவர்கள் சுத்தி இருந்தோம்னா அவருக்கு பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட விஷயம் நிறையவே இருக்குங்க அடிப்படையிலேயே சஞ்சய் அவங்க அம்மாட்ட பேசுறதுனால ஓகே லண்டன்ல இருந்து போயஸ் கார்டன்லயே சந்தோஷமான வாழ்க்கை தொடரலாம் அப்படிங்கிற ஒரு பின்னணி கொண்டுதான் இந்த ஒரு முடிவு எடுக்கப்பட்டதாகவும் நிறைய தகவல்கள் இருக்கு. எது எப்படி இருந்தாலும் விஜய் அவர்கள் அவருடைய அரசியல் விஷயத்துல மிகப்பெரிய அளவுல பேசப்பட்டு பல கட்சி தலைவர்கள் அவர் விமர்சித்து வந்தாலும் நீங்க செஞ்ச தப்பு தான் அப்படிங்கிற மாதிரி விஷயத்த சொன்னாலும் எல்லா பேரும் ஃபர்ஸ்ட் வைக்கிறது இவர்களுடைய மனைவி மற்றும் இவருடைய விவாகரத்து விஷயம்தான் வைப்பாங்க. இனிமேல் இவங்க இணைந்து விட்டார்கள் என்றால் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம இவங்களுடைய தனிப்பட்ட விஷயத்தை ஒரு பொது வெளியில விமர்சனம் பண்ண ஆரம்பிக்க மாட்டாங்க. எதிர்கட்சி ஆகட்டும், அதுக்கப்புறம் இவருக்கு பிடிக்காத பல கட்சி ஆகட்டும் அப்படிங்கிறது தான் ஒரு நிதர்சனமான உண்மை. இது போக விஜய் அவர்கள் எப்பயும் மக்களின் முதல்வனாக நிறைய பணிகளை செஞ்சுட்டு வரக்கூடிய சூழ்நிலையில இந்த காவிரி மற்றும் மேகதாது பிரச்சனை நல்ல ஒரு முடிவை எடுப்பார் அப்படிங்கிறது தான் மக்களுடைய ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பா இருக்கு. அதை கண்டிப்பா அவருடைய பாயிண்ட் ஆஃப் வியூல அவர் சொன்னப்போ என்ன சொல்லியிருக்காருன்னா, அதாவது நிறைய பெரிய பெரிய போர் புரியக்கூடிய பாதிப்புக்கு உள்ளான பல நாடுகளை உட்கார்ந்து பேசக்கூடிய மனநிலைமையில இருக்காங்க. ஏன் இந்த தண்ணி பிரச்சனை அதுவும் நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய பக்கத்து மாநிலம் தானே, ஏன் அவங்களே உட்கார்ந்து பேசணும், பெரிய பெரிய நாடுகளே உட்கார்ந்து பேசணும்னு நினைக்கிறப்ப பக்கத்து மாநிலம் கர்நாடகா அவங்ககிட்டயே நம்ம உட்காந்து பேசக்கூடாது அப்படிங்கிற அடிப்படையில் தான் நான் யோசிச்சேன். ஆனா இதுக்கு பல கட்சியை சார்ந்தவங்க போவேனா, அதனால ஒரு மிகப்பெரிய அவமானம் தமிழ்நாட்டுக்கு வரும்னு சொல்லி சொன்னாங்க. அப்படி ஒரு அவமானம் வந்துச்சுன்னா அதற்கு நான் பொறுப்பேற்றுக் கொள்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சட்டசபையில பேசியிருந்தாங்க. அவர் சொல்றது ஒரு பக்கம் சரியா இருந்தாலும் நான் என் சார்பா ஒரு சில விஷயத்தை இங்க முன்வைக்கலாம் நினைக்கிறேன். எப்படின்னா
நீங்க எடுத்துக்கூடிய ஒரு விஷயம் உண்மையிலே அற்புதமான விஷயம் முதல்வர் விஜய் அவர்களே. அதே நேரத்தில் வந்துக்கிட்டு சட்டசபைக்கு வரக்கூடிய அமைச்சர்கள் சண்டை போடணும், பழி வாங்கணும் அப்படிங்கிற அடிப்படையில் தான் வந்துக்கிட்டு நீங்க சட்டசபையில் உட்காந்துருக்கப்ப மாறி 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 புகார்களையும் வாதங்களையும் சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடிய சூழல் இல்லை. அப்படிப்பட்ட ஒரு அருமையான சட்டசபையில ஒரு எம்எல்ஏவா பேசினவங்க தான் வந்துக்கிட்டு திருமதி சௌமியா அன்புமணி அவர்கள். அவங்க வந்துக்கிட்டு காவிரி நீர் பிரச்சனை மற்றும் மேகதாது அணை கட்டக்கூடிய அந்த ஒரு விஷயம் தொடர்பாக பேசுனாங்க பார்த்தீங்களா, உண்மையிலே சூப்பர். அப்படிப்பட்ட ஒரு நபர்கள் பேசக்கூடிய விஷயத்த கண்டிப்பாக நீங்கள் நோட்ஸ் எடுத்து வைப்பீங்க. அப்போ நோட்ஸ் எடுத்து வைக்கிறப்ப அவங்க சொன்ன பாயிண்ட்ஸ் வச்சு நீங்கள் சில கடிதம் எழுதுறப்போ, பிரதமர் கடிதம் எழுதுறப்பையோ இல்லை சில விஷயங்கள் நடவடிக்கை எடுக்கிறப்போ உண்மையிலே இருந்து அந்த பாயிண்ட்ஸ்லாம் சேர்த்துக்கிட்டிங்கன்னா உண்மையிலே வந்துட்டு உங்களுக்கும் இந்த தமிழக அரசுக்கும் ஒரு மிகப்பெரிய நன்மை பயக்கக்கூடிய ஒரு விஷயம் அமையும். அப்படி என்னப்பா வந்துட்டு திருமதி சௌமியா அன்புமணி அவர்கள் சொன்னாங்கன்னு கேட்குறீங்க. ஒன்றும் இல்லைங்க, அவங்க பாமர மக்களுக்கும் புரிகிற மாதிரி ஒரு சில விஷயம் சொன்னாங்க பாருங்க. இந்த மேகதாது அணை கட்டக்கூடாது அப்படிங்கிற விஷயத்த உண்மையிலே நானா வந்து சல்யூட் பண்றேன் அவங்கள பார்த்து. என்ன சொன்னாங்க தெரியுமா, மேகதாது அணை விஷயத்துல வந்து தமிழக அரசு ஒரு நல்ல ஒரு முடிவு எடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதாவது சொல்ல போனோம்னா மேகதாது அணை கட்டக்கூடிய விஷயத்துல கட்டலாம், கட்டக்கூடாது, இந்த ரெண்டு விஷயத்துல நோக்கி தான் தமிழக அரசு ஒரு நடவடிக்கை எடுக்கணும். அதை விட்டுவிட்டு பேச போறேன், முயற்சி பண்ண போறேன் அப்படிங்கிற விஷயம் நான் வேண்டாமே அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஹம்பிளா ரெக்வஸ்ட் வச்சாங்க. அதே நேரத்தில் வந்துட்டு இந்த மேகதாது அணை கட்ட போறது வந்து எங்கேயோ கர்நாடகத்துல கிடையாது, தமிழக எல்லையிலேருந்து ஒரு 4 கிலோமீட்டர் தள்ளி தான் கட்ட போறாங்க. அப்படி அவங்க கட்டினாங்கன்னா நம்மளே ஒரு அணை கட்டணும்னா கூட கட்ட முடியாது. அவங்க கட்டிட்டு மொத்த தண்ணியும் சேமிச்சு வச்சுக்கிடுவாங்க. அதனால வந்துட்டு திரும்ப வந்து ஒரு சொட்டு தண்ணீர் கூட வந்துக்கிட்டு உபரி நீரா வரக்கூடிய கபினி அணை வந்து உபரி நீரா வரக்கூடிய அந்த தண்ணியவும் மேகதாது அணை கட்டி கர்நாடக அரசு தக்க வைத்துக் கொள்ளும். நமக்கு இன்னமும் நீர் பிரச்சனை அதிகமா இருக்கும். அது போக இந்த அணை கட்ட வேண்டும் என்றால், இந்த மேகதாது அணை கட்ட வேண்டும், அதை சுற்றி இருக்கக்கூடிய வனப்பகுதி எல்லாத்தையுமே அழிக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படலாம். அப்படி அழிக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டால் அந்த வனவிலங்குல இருக்கக்கூடிய அரிய வகை 4 கொம்புகள் கொண்ட மான்கள் மற்றும் பல அரிய வகை விலங்குகள் வந்துக்கிட்டு உயிரிழக்கக்கூடும். அதே மாதிரி வந்துக்கிட்டு பல அரிய வகை மீன் இனங்கள் வந்துக்கிட்டு அழிய வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். இது போக வந்துட்டு அங்க அழிச்சாங்கன்னா, அங்க சுற்றுச்சூழலை வந்துக்கிட்டு அவங்க சேதமடைய வச்சாங்கன்னா நம்மளுடைய வனப்பகுதியிலையும் நிறைய வந்து மாற்றங்கள், சுற்றுச்சூழல் மாற்றங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. நமக்கு தண்ணியே சுத்தமாக கிடைக்கும். ஆக மொத்தம் மேகதாது அணை கட்டப்படக்கூடாது அப்படிங்கிறது தான் பல பேருடைய கருத்து. இதை நான் வந்து அரசியல் ரீதியாக சொல்லவில்லை, என்னுடைய கருத்தை அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய கருத்தை தான் முன் வச்சாங்க. அவங்க யாரையும் வந்துக்கிட்டு அப்படி ஓவரா வந்து புகழவும் இல்லை, யாரையும் இகழ்ந்து பேசவும் இல்லை. அவங்க சொல்ல வந்த விஷயத்த தமிழக சட்டசபையில பல பேருக்கு முன்னாடி தெளிவா புரியும்படி சொன்னாங்க. எல்லா பேருமே அதை உற்று நோக்கி கவனிக்கவும் ஆரம்பிச்சாங்க. இந்த விஷயத்துல இவங்க சொன்ன தகவல்களை அழகா நம்மளுடைய முதல்வர் வந்துக்கிட்டு கண்டிப்பா அவர் நோட்ஸ் எடுத்துக்கிடுவாரு. அந்த நோட்ஸ் வந்து எடுத்துக்கிட்டு அவர் சைட்ல இருந்துக்கிட்டு சில விஷயங்கள்லாம் வந்து எழுதியிருப்பாங்களே, இதெல்லாம் சேர்த்து வச்சு கர்நாடக அரசுலையும் சரி இல்லை மத்திய அரசு சொல்லி பேசினாங்கன்னா கண்டிப்பா இந்த காவிரி நதிநீர் பிரச்சனை மற்றும் மேகதாது அணை பிரச்சனைக்கு கண்டிப்பா ஒரு முடிவு எட்டப்படுங்கிறது தான் வந்துட்டு நான் என் சைடு வந்து யோசிக்கக்கூடிய விஷயம். உண்மையிலே வந்து அருமையா சட்டசபையில மேகதாது அணை பற்றி பேசிய திருமதி சௌமியா அன்புமணி எம்எல்ஏ அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் அண்ட் ராயல் சல்யூட். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ தமிழக அரசுல வந்துட்டு நல்ல ஆட்சி முறை தான் ஏற்பட்டுக்கிட்டு இருக்கு. எல்லா பேரும் எதிர்பார்க்க முடியாது. அப்படிங்கிறதுக்கு முன்னாடி வந்துக்கிட்டு எல்லா விஷயத்தையும் மாற்றி அமைக்க முடியாது. மக்கள் வந்து கரெக்டாக தான் இருக்காங்க. சில விஷயங்கள், நல்ல விஷயங்கள், மாற்றங்கள் ஏற்படுவதற்கு சில நேரங்கள் ஏற்படும். அதே நேரத்தில் வந்து நம்மளால வந்து டக்குன்னு ஏற்படுத்த முடியாது இந்த தமிழக அரசு, தாவேக அரசு. அதனால பொறுமையா அவங்க மக்கள் இருக்காங்க. ஆனா எப்படியாவது இப்போ ஆட்சி செஞ்சிருக்க தமிழகத்தை ஆட்சி செஞ்சிருக்கக்கூடிய விஜய் அவர்களுடைய ஆட்சி தாவேக அரசை எப்படியாவது கவிழ்க்க வேண்டும் சொல்லி பல கட்சிகள் வந்து ரொம்ப முனைப்போடு செயல்பட்டு வராங்க. தர்மத்தின் வாழ்வு தானே சூதுகவும், ஆனால் தர்மம் மறுபடியும் வெல்லும்.